ஒரு திட்டமாக இப்போ வந்து இந்த அரிசியை அரைக்க வேண்டும். அந்த இப்போ ஒரு மூட்டை அரைச்சாங்கன்னா 1 கிலோ சேர்க்க வேண்டும் என்று ஒரு நாம்ஸ் படி அது ஒன்றிய அரசு இன்னும் பர்மிஷன் இன்னும் கொடுக்கல சரியா. அதனால் இப்போ இங்கே மக்கள் இங்கே விவசாயிகள் ஒரு உற்பத்தி செய்த நெல்லை அந்தந்த பகுதிகளுக்கு மில்லுகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 700 மேல் அறுவை மில்லுகள் இருக்கிறது. அந்த மில்லுகளில் கொண்டு செல்லப்பட்ட நெல்லுகளும் தேக்கமாக இருக்கிறது. ஒன்றிய அரசு செய்ய வேண்டிய வேலை அது இன்னும் கொடுக்கப்படவில்லை, அனுமதி கொடுக்கப்படவில்லை. இப்போ ஈரப்பதம் இன்று வரை கொடுக்கப்படவில்லை. ஈரப்பதம் வந்து கமிட்டி வந்து பார்த்தார்கள். இன்னும் வந்து கமிட்டி வந்து பார்த்து அதை ரிப்போர்ட்டு பார்த்தா அதை கொடுக்க முடியாது என்று ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது ஒரு பெரிய இது வந்து இப்போ இதெல்லாம் செய்துவிட்டு பாரத பிரதமர் வந்து விவசாய மாநாடு இப்போ கோயம்புத்தூர் நடத்தி கொண்டார்கள். இயற்கை விவசாயம், ஆனால் இயற்கை விவசாயம் செய்யாதவர்கள் அந்த நடத்துகின்றார்கள். அப்போது நடத்துகின்ற முன்னாள் ராமசாமி அவர்கள் இவர் நம்முடைய இயற்கை விவசாயத்துக்கு எதிர்ப்பு கருத்து உள்ளவர். அதேபோல் எதிர்ப்பு கருத்து உள்ளவர்கள் விவசாயம் செய்யாதவர்கள். நானே இப்போ ஆர்கானிக் விவசாயம் நானே செய்கிறேன். நானே 10 ஏக்கர் நான் வந்து விவசாயம் சர்டிஃபிகேட்டோடு நாங்கள் செய்கிறோம். இயற்கை விவசாயம் என்ற போரில் மாநாடு நடத்துகின்றார்கள். அனுமதி மறுக்க இப்போ நெல் ஈரப்பதத்தை இப்போ ஒத்துக்கொள்ளவில்லை. அதை மறுத்துவிட்டு இப்போ இங்கே வந்து விவசாயிகள் மாநாடு நடத்துகின்றார்கள். ஆக இதுதான் ஒரு இரட்டை வேஷம். அதிமுக இப்போ எடப்பாடி அவர்கள் விவசாயிகின்றார்கள். நெல் அறுவடை ஏன் செய்யவில்லை? நெல் அறுவடை செய்யும்போது பயிர் முதிர்ச்சி அடைந்த பிறகுதான் அறுவடை செய்ய முடியும். இதுக்கு அண்ணாமலை இப்போ வந்து இப்போ கேள்வி கேட்குறார். ஏன் மழை வருதுனாலே முன்னையே நீங்கள் அறுத்தான்னா அது எப்படி அறுவடை செய்ய முடியும்? பச்சை பூவும் காயும் அறுவடை செய்ய முடியும் என்ற இதெல்லாம் தெரியாமல் இப்போ இந்த அரசு மீது தூற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் கருத்துக்களை வழங்குகின்றார்கள். ஆக இந்த அரசாங்கத்தை பொறுப்பேற்ற பிறகு இப்போ இங்கே நெல்லினுடைய வேலையும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. குறுவை தொகுப்பு மூலமாக அவர்களுக்கு விவசாயிகளுக்கு உதவி செய்கிறது. அதே போல் கடந்த ஆண்டு பயிர் காப்பீடு பொறுத்தவரையில் கடந்த ஆண்டு இதுவரையில் 4-5 ஆண்டுகளில் 5,997 கோடி காப்பீடு தொகை விடுவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் அந்த காப்பீடு தொகை மூலமாக 37 லட்சம் விவசாயிகள் பயனடைந்திருக்கிறார்கள். அதே போல் இயற்கை இடர்பாடுகள் இது போன்ற மழை வறட்சி இது போன்ற காலத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு 4 ஆண்டு காலத்தில் பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 1,692 கோடி ரூபாய் அவர்களுக்கு விடுவிக்கப்பட்டு அந்த விவசாயிகளுடைய இழப்பீட்டுக்கு தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால் கிட்டத்தட்ட 20,84,000 விவசாயிகள் பயனடைந்திருக்கிறார்கள். இந்த செய்தியை இதெல்லாம் நான் இப்போ சொல்லுகின்றேன். ஏனென்றால் இது போன்ற இந்த இதுவரை இல்லாமல் விவசாயிக்கு எந்தெந்த இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்கட்சிக்கெல்லாம் பார்த்தா என்னென்ன வேலை என்றால் என்னென்ன தினந்தோறும் ஊடகத்தில் செய்தி வர வேண்டும், செய்தி தர வேண்டும் என்ற வேலையும் செய்கிறாங்க. ஆக்கப்பூர்வமான வேலைகள் இன்னும் செய்யவில்லை. ஆக அவர் செய்யாதவர்கள் இதை செய்கிறார்கள். இந்த நெல் சம்பந்தமாக இந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் நெல்லை பாதுகாப்பான இடங்களில் கொண்டு செல்ல இதுவரையில் இப்போ காவேரி டெல்டா பகுதியில் இப்போ நெல் அறுவடை எல்லாம் அறுவடை செய்த நெல் அனைத்தும் இப்போது பாதுகாப்பான இடங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்துக்கு கொடுக்கப்பட்ட 309 கோடியில் 160 கோடி வந்து ஊழல் பண்ணிட்டான்னு சொல்லி திரு அண்ணாமலை சொல்றாரு. இப்போ செய்தி போடுவதற்கு நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு ப்ரெஸ் வேல்யூ வரும்னுக்காக செய்தி போடுறீங்க. இப்போ விடுவிக்கப்படுவது எந்த முறையாக இருந்தாலும் அந்தந்த மாவட்ட நிர்வாகத்தில் போக்குவரத்துனா அந்தந்த மாவட்டத்தில் அவர் ஒப்பந்த புள்ளியை கோரப்பட்டு யார் குறைந்த எடுக்கின்றார்களா என்பது நடைமுறை. அந்த நடைமுறை மீறி இந்த அரசாங்கம் செய்வதற்கு உரிய வாய்ப்புகள் இல்லை. ஆக நடவடிக்கை இருந்தால் முதலமைச்சர் கண்டிப்பார்கள், நடவடிக்கை எடுப்பார்கள். ஆனால் அது போன்ற நடவடிக்கைகளில் ஏதோ புழுதி வார வேண்டும் தூத்தி வேண்டும் என்று சொல்லுவாங்க, வாரி இறக்கின்றார்கள். ஒரு தவறான கருத்தை மக்கள் மத்தியில் தவறான கருத்துக்கள் சொல்லி மக்களை பயமுறுத்தி இந்த தேர்தல் முடிகின்ற வரை, தேர்தல் நடக்கின்ற வரையில் இது போன்ற கருத்துக்கள் பொய்யான செய்திகள் வர வாய்ப்புகள் அதிகம் உண்டு. நெல் சேமிப்பு கிடங்குல விவசாயிட்டு மூட்டைக்கு 10 ரூபாய் கூடுதலாக வாங்குறாங்கன்னு சொல்லி லஞ்சம் வாங்கலாம்னு சொல்லி ஒரு விமர்சனம் வைக்கப்படுது.
அது வந்து ப்ராக்டிக்கலாக விவசாயிகள் படுறது விவசாயிகளுக்கு தான் தெரியும். இது செய்தி, இது போன்ற செய்திகளை அள்ளி பேசுகின்றது. இதை கூடுதலாக வாங்குறாங்கன்னு சொல்லி தான் இப்போ அரசு பொறுப்பேற்ற முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு சொன்னோன்னே அவருக்கு மூட்டைக்கு கூடுதலாக அந்த இப்போ கொள்முதல் அதை செய்கின்ற சம்பளமாக 10 ரூபாய் கூடுதலாக அறிவித்து அந்த வாய்ப்பையும் இல்லாமல் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கியிருக்கிறார்கள். இதனால் தவறான கருத்துக்களை இப்போ இது கடந்த கால ஆட்சியில் ஒரு மூட்டை பிடிக்க வேண்டுமென்றால் 2 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. புரியுங்க, 2 ரூபா. கடந்த கால ஆட்சியில் ஒரு மூட்டை பிடிப்பதற்கு நெல்லை பிடிப்பதற்கு அவர்களுக்கு சம்பள கூலியாக கொடுத்தார்கள். இவ்வளோ தையல் 13 தையல் போட வேண்டும், சலன் கோக்க வேண்டும், இந்த மூட்டையை லோடு ஏற்ற வேண்டும், இந்த மூட்டையை பிடித்து எடை போட வேண்டும், எடை போட்ட நெல்லை லாரியில் ஏற்ற வேண்டும். அதுக்கு கடந்த ஆட்சியில் 2 ரூபா தான் கொடுத்தாங்க. அப்போ தவறுகள் அப்போ எந்த ஆட்சியில் நடந்திருக்கும் பாருங்கள். ஆக இப்போ வந்து முதலமைச்சர் பொறுப்பேற்று இப்போ மூட்டைக்கு 10 ரூபா நாக்கு எடை போடணும், தையல் போடணும், மூட்டைக்கு தைக்கணும், தைக்கிறதுக்கு 13 தையல் போடணும், அது இடம் தூக்கணும். ஒரு நாளைக்கு இப்போ வந்து அவங்க வந்து ஆட்சியில் வந்து ஒரு மூட்டைக்கு ஒரு நாளைக்கு 700 மூட்டை தான் விவசாயிகிட்டேருந்து பிடிக்க வேண்டும் என்று ஆணை வழங்கினார்கள். ஆனால் முதலமைச்சர் இப்போ வந்து 1000 மூட்டை, ஒரு நாளைக்கு 1000 மூட்டை, காலை 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரை நெல் கொள்முதல் செய்யப்படும். ஆக கூடுதலாக எப்போ செப் சென்டர் இருக்கிறதோ கூடுதலாக நெல் பிடிக்கணும், அது இன்னொரு மிஷின் வச்சு அங்கே ஒரு எடையை போடுகின்ற வயதாகும். இந்த இவ்வளவு இப்போ முன்ன ஒரே நேரத்தில் இவ்வளோ நெல் கூடுதலாக வரும்போது அதை கூடுதலாக பணியாளரும் அமர்த்த வேண்டிய கட்டாயம் வந்து போச்சு. இப்போ கூடுதலாக மிஷின் வைக்காத 3 மடங்கு நெல் இப்போது குருவி நெல் உற்பத்தி ஆயிடுச்சு. அதுக்குரிய கட்டமைப்பு செய்து ஆள் மூட்டை ஏற்றுவதற்கு சொல்வது என்பது எளிது, ஆனால் செய்வது என்பது கடினம். ஆக இப்போ 3 ஊரில் இப்போ 1 லட்சம் மூட்டை பிடிச்சாங்கன்னா இப்போ 3 லட்சம் நெல் உற்பத்தி ஆகும்போது அதை பிடிக்கின்ற அளவுக்கு ஆள் வேணும், அதுக்கு பிடிக்க வேண்டிய சாக்கு வேணும். இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருப்போம். நாங்கள் எப்படி இப்போ வேளாண் துறையில் வந்து இவ்வளோ நெல் பயிரிடுகிறார்கள், நாங்கள் இன்டிமேஷன் கொடுத்துருவோம், இவ்வளோ நெல் பயிரிடுகிறார்கள், அதுக்குரிய கட்டமைப்பை அந்த உணவுத்துறை ஏற்படுத்தி செய்திருக்கிறார்கள். அதான் 14 லட்சம் மெட்ரிக் டன் வந்து கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு. 17% 22% உயர்த்தல. என்ன காரணம் சொல்லி மத்திய அரசு நிராகரிச்சு? மத்திய குழு வந்து ஆய்வு பண்ணிட்டு போனாங்க. என்ன காரணம் சொல்லி நிராகரிச்சு? அவர் இப்போ வந்து இது இப்போ அறிவித்தார்கள் என்றால் அடுத்த மாதம் சம்பா சீசன் வரை அந்த நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும். இந்த ஈரப்பதம் அறிவித்தார்கள் என்றால் அந்த ஈரப்பதத்துடன் அந்த 22% வரைக்கும் தை மாதம், அதாவது இப்போ சம்பா பயிர் அறுவடை செய்கின்ற வரை அந்த விலை அவர்கள் கொடுக்க வேண்டும், கொடுக்க வேண்டும். அரசாங்கம் கொடுக்கவில்லை. என்ன காரணம் இப்போ அவள் தான் கேட்கணும். இப்போ இவர் தான் கேட்கணும், யாரை? அண்ணாமலை தான் கேட்கணும். நெல்லை போய் எவ்வளோ அறிவாளி போயிருக்காங்க. நெல்லை வந்து ஏன் மழை வரும்போதுக்கு முன்னே அறுக்கிறானுதாங்கிறாரு. காயும் பூவும் மறக்க முடியும்? அதுக்கு வயசு, பேலாக் வயசு, நெல் வயசு இருக்கிறது. இதை செய்ய வேண்டும். ஈரப்பதம் இருக்கிறது அரசாங்கத்து இப்போ முளைப்பு திறன், முளைப்பு இப்போ அரசாங்கம் இப்போ நெல் இப்போ பிடிச்சிருக்காங்க, இப்போ அது எவ்வளோன்னு கணக்கிட முடியாது. யாராருக்கு எவ்வளோ இப்போ ஈரப்பதம் வந்து மக்கள் தான் தெரியும், விவசாயத்துக்கு தெரியும். இருந்தாலும் நாங்கள் கொள்முதல் செய்துட்டோம். இப்போ அந்த நெல் வந்து இப்போ எப்படி இருக்கும்போது கலர் மாறக்கூடிய வாய்ப்பும் உண்டு. 2 நெல் வந்ததுன்னா விவசாயிக்குன்னா நெல்லுடைய கலர் மாறும், பழுப்பு நிறம் மாறும். இப்போ இன்னும் சொல்லப்போனால் இந்த அளவுக்கு விலை உயர்த்ததுனால முன்னெல்லாம் வந்து தனியார் வியாபாரிகள் சரிசமமாக வாங்குவாங்க, டிபிசி யாரும் வரமாட்டாங்க. இப்போ வந்து தனியாக இப்போ விலை இந்த அளவுக்கு ஏற்றின உடனே 2005 அறிவித்தோடனே முன்னெல்லாம் வந்து டிசம்பர் மாதம் தான் நெல் பிடிப்பாங்க. கடந்த ஆட்சியில் இப்போ 4 முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு டிசம்பர் மாதம் அந்த அறிவிப்பு விலை உயர்வு வந்து டிசம்பர் மாதம்தான், குறுவை சீசன்லாம் முடிஞ்ச பிறகு தான் அந்த நெல்லை அரசாங்கம் அறிவிப்பாங்க. ஆனால் முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு 4 ஆண்டு காலத்தில் செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து அறுவடை செய்த நெல்லை கொள்முதல் செய்யலாம் என்று அறிவித்து அந்த கூடுதல் விலையை பெறுவதற்குரிய வாய்ப்பை முதலமைச்சர் கொடுத்தார்கள்.
இது விவசாயிகளுக்கு தெரியும், அண்ணாமலைக்கு தெரியாது, எடப்பாடிக்கு தெரியாது. இப்போ தான் எல்லாம் பச்சை துண்டு கட்ட, எல்லாம் பச்சை துண்டு கட்டினவெல்லாம் இப்போ தள்ளிக்கிட்டு இப்போ பச்சை துண்டுக்கு மகத்துவம் வந்தது தனி பட்ஜெட்டு போட்டதுனால தான். இங்கே முதலமைச்சர் தனி பட்ஜெட்டு போட்ட பிறகு தான் அதிகமாக இப்போ விவசாயிகள்லாம் பச்சை துண்டு போட்டு மதிக்கப்படுகின்றார்கள்.